சார் இப்போ நாளைக்கு கீழ்நாயக்கப்பட்டியில் நடக்கிற தாவேக்கா பொதுக்கூட்டத்துக்கு வந்து 5000 பேர் மட்டும் தான் அனுமதி அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் போட்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிக அளவில் கூட்டம் போடுறதா எதிர்பார்க்குறதா காவல்துறை சொல்கிறாங்க. அது எப்படி சார்? அது தாவேக்கா தான் போய் கேட்கணும். இல்லை அது நான் போலீஸ் அதிகாரியோ தாவேக்கா கூட்டத்துக்கு தாவேக்கா கட்சி சேர்ந்தோன்னா அல்ல, அவங்கள தான் கேட்கணும். தேசத்துக்கெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரே கூட்டம் போட்டாங்கன்னா நிச்சயமாக எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் ஆளே இல்லாத கட்சி கூட்டம் போட்டாலும் கூட கூட்டம் சேரும். ஆங்காங்கு எடப்பாடியார் மாதிரி தொகுதி வாரியாக பகுதி வாரியாக போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நல்லது. அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதாகவே நோக்கமாக வச்சு அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. அது அவங்கள கேளுங்க. ஆனால் இன்றைய தினம் வந்து நாடு தழுவிய இது பண்ணாங்க. நாடு தழுவிய இதுங்கன்னா மத்திய அரசை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டம். ஸோ ஆனால் தமிழகத்தில் வந்து இயல்பாக தான் இருக்குது. மத்தியில் கூட்டணியில் வந்து காங்கிரஸோட திமுக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஆதரவு திமுக எல்லாமே பொய் புழுகு மூட்டைகளை அவித்துள்ளது தான் திமுகவுடைய வேலை. ஏதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் மக்களுக்கு கொடுத்ததை செய்திருந்தால் அவங்களால மக்களை சந்திக்க முடியும். தேர்தல் களத்தை எப்படி சந்திப்பது என்பதற்காகவே இன்னும் போராடி கொண்டு மனசுக்குள்ளே இருக்கிறார். இப்போ பாஜக சார்பு வந்துட்டு இன்னும் வந்து தாவேக்கா வந்து கூட்டணிக்கு அழைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு போயிட்டு இருக்கிறாங்க. பாஜகவை கேளு. பாஜக தமிழிசை கூட அதுதான் இல்லை அவங்கவுங்க சொல்கிறதுக்கு அவங்கவுங்கள கேளுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வலுவான கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் அமைத்திருக்கிறோம். 210 தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற தொகுதிகள் 210 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தெருமுனை பிரச்சாரம் எந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ கூட அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். போகிற இடமெல்லாம் 200 பேர் 300 பேர் பொதுக்கூட்டத்தை விட அதிக கூட்டம் சேருகிறது. அதான் சார், அதிமுக சார்பில் இந்த மாதிரி தெருமுனை பிரச்சாரம், தலைவர் போய் ஊராக மக்களை பார்த்து சந்திக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் பண்ணிட்டு இருக்கும்போதும் தாவேக்கா சார்பில் வெறும் பொதுக்கூட்டத்தை மட்டுமே நம்பி அது தாவேக்கா தாங்க கேட்கணும். எங்களை கேட்டார். அது அவருடைய கிளாமர் அவர் கூட்டி காட்டுறாரு. கடந்த 10 நாட்களாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பெரும்பாலும் தமிழகம் முழுவதும் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 நாளில் ஒரு நாள் கூட அவங்களை அழைத்து என்ன ஏது என்று கூட இந்த அரசாங்கம் கேட்கவில்லை. அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்திற்கான காரணம் தேர்தல் வாக்குறுதி எண் 313. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலமுறை ஊதியம் நிர்ணயிப்போம் என்று வழக்கமாக பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடும் ஸ்டாலின் 2021 சட்டமன்ற தேர்தலிலே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பாலம் கட்டி இவர்களை எல்லாம் நிரந்தர அரசு ஊழியர்களாக்கி இவர்களுடைய அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றுவதாக சொல்லி 5 ஆண்டு காலம் எதையும் நிறைவேற்றாததால் இவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அழைத்து ஒரு முறை கூட பேசவில்லை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதே போல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையில் கூட இவர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்காமல் இருப்பது என்பது இன்னும் மேலும் வருத்தப்பட வைக்கிறது. ஆனால் இப்போ தமிழக அரசு வந்து ஓய்வூதிய திட்டத்தை பற்றி அறிவிப்பு கொடுத்தாங்க முதல்வர். அதில் பெரும்பாலான அரசு ஊழியர்களுக்கு வந்து அது அதாவது அந்த ஓய்வூதியம் வந்து ஈடாகாதுன்னு சொல்லி அந்த ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்கள் மனதளவில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.